வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஆவணி ஆவட்டம் பண்டிகை ரெசிபி பார்க்க போறோம். புருஷாளுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை. அன்னைக்கு அவளுக்கு ஸ்பெஷலா தான் நம்ம சமையல் பண்ணுவோம். இன்னைக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபி, அந்த காலத்து ரெசிபியான சொஜ்ஜி அப்பம் பண்ண போறோம். அந்த காலத்துல பார்த்தேன் அப்படின்னா தீபாவளிக்கு எல்லா ராத்திலையும் சொஜ்ஜி அப்பம் இருக்கும், இல்ல சுமங்கலி பிரார்த்தனை பண்ணாலும் சொஜ்ஜி அப்பம் பண்ணுவா. இது போல வரலட்சுமி நோம்பு ஒரு பண்டிகைக்கும் பண்ற பழக்கம் இருக்கு. இப்ப ஆவணி ஆவட்டத்துக்கு நம்ம இந்த சொஜ்ஜி அப்பம் எப்படி பண்றது அப்படின்னு பாக்கலாம். நம்ம போலி பண்றதை விட இந்த சொஜ்ஜி அப்பம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இது நம்ம பண்ணி வச்சதுக்கு அப்புறம் 2-3 நாள் வரைக்கும் கூட வெளியிலே வச்சிருந்து கூட சாப்பிடலாம், நல்லா இருக்கும். மற்ற ஸ்வீட்ஸோட டிஃபரெண்டாவும் இருக்கும். அப்படிங்கிறனால இந்த டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த காலத்து மனுஷன் நீங்க யார் வேணா கேட்டு பாருங்களேன், அவளுக்கு சொஜ்ஜி அப்பம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ட்ரெடிஷ்னல் ரெசிபியான சொஜ்ஜி அப்பம் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சொஜ்ஜி அப்பம் பண்றதுக்கு 1/2 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப்பு மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. நம்ம சேர்த்துக்கிற உப்பு மஞ்சப்பொடி இந்த மாவுல ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டுமே சேர்த்திருக்கோம். இந்த 2 மாவு உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இது வெறும் மைதா மாவுல பண்ணாலும் நல்லா இருக்கும். ஆனா இப்பெல்லாம் நம்ம மைதா மாவு ரொம்ப சேர்க்கறதை நிறுத்திட்டோம் இல்லையா, அதனால பாதி கோதுமை மாவு நான் சேர்த்து எடுத்துட்டு இருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த நெய்யுமே மாவுல நல்லா மிக்ஸ் ஆகட்டும். கொஞ்சம் இது போல தேய்ச்சி விட்டு கலந்தோம்னா நல்லா மிக்ஸ் ஆயிடும். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம மாவு அளந்து எடுத்துட்டா அதே கப்ல 1/2 கப்பு ஜலம் எடுத்துட்டு இருக்கேன். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற ஜலம் தான். இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டா நம்ம பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா விட்டுக்கோங்க, ஒரே டைம் விட்டுற வேண்டாம், ரொம்ப லூஸ் ஆயிடும். இல்லைன்னா மாவு பாருங்க, இது மாதிரி நல்லா சாஃப்டா பிசைஞ்சிருக்கேன். நம்ம 1/2 கப்பு ஜலம் எடுத்துடணும் இல்லையா, அதுல இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜலம் மிச்சம் இருக்கு. ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி வாங்கும். சிலது 1/2 கப்போட தண்ணி கூட தேவைப்படலாம், சிலருக்கு கம்மியாகவும் தேவைப்படலாம். நீங்க அளந்து எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு காயாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா ஒரு 2 சொட்டு நெய் எடுத்துட்டு இருக்கேன். இதை மேல நல்லா இது போல அப்ளை பண்ணிடலாம். இது போல நல்லா கோட் பண்ணியாச்சு. இது ஒரு மூடியை போட்டு நம்ம மூடிடுவோம். இது மினிமம் 1/2 மணி நேரமாவது ஊறணும். அதோட கூட டைம் ஆச்சுனாலும் தப்பு இல்லை. இது ஊறுறதுக்குள்ள நமக்கு இதுக்கு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடுவோம். நம்ம சொஜ்ஜி அப்பத்துக்கு ரவையை வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் லேசா சூடானதும் 1 கப்பு ரவா, அதாவது பாம்பே ரவா உப்புமாவுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவா எடுத்துக்கலாம். இதை லோ ஃப்ளேம்ல நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ரவா வறுபட்டு நல்லா வாசனையும் வருது. லேசா கலரும் மாறி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு நமக்கு வறுத்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ரவையை நம்ம வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஒரு பேன்ல நம்ம ரவா அளந்தோம் இல்லையா, அதே கப்ல 1/2 கப்பு வெல்லம் நல்லா பொடிச்சு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா ஜலம் விட்டுப்போம். இது நல்லா கொதிச்சு வெல்லம் கரைஞ்சு வரட்டும். ஸ்டவ்ல அதே கடாய் வச்சிருக்கேன். நம்ம ரவா அளந்து எடுத்துடணும் இல்லையா, அந்த கப்ல நம்ம 1/2 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஜலம் சீக்கிரம் கொதிச்சு வந்துடும். தண்ணி கொதிச்சுட்டு தான் நம்ம பார்க்கலாம். ஜலம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுது. இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். கொஞ்சம் குங்குமப்பூ. நம்ம வறுத்த ரவைய இதுல கொட்டிண்டே நம்ம நல்லா கிளறிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு இந்த ரவாயை நல்லா கிளறிக்கணும். ரவா நல்லா சாஃப்டா வெந்து வரணும். ஸ்டவ் ஃப்ளேம் சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். மூடியை திறந்து பார்த்துடலாம். ரவா பாருங்க நல்லா வெந்திருக்கு. நான் ஒரு 2 தடவை மூடியை திறந்து கிளறி விட்டு திரும்ப மூடி வச்சேன். நம்ம ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். பாருங்க, ரவா நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. நம்ம வெள்ளத்தை கரைச்சி வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதை டைரக்டா இதுல ஃபில்டர் பண்ணிடலாம். ரவா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கணும். முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரவா வேகாது.
இதை நல்லா கிளறி விட்டுப்போம். ரவாவும் இந்த வெள்ளை ஜலமும் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இது நமக்கு பார்க்கறதுக்கு கட்டி தட்டினா மாதிரி இருக்கும். ஆனா நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சரியாயிடும். வெள்ளத்துக்கு பதிலா நம்ம 1 கப்பு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த ரவை வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே டைரக்டா சர்க்கரையை சேர்த்துடலாம். வெல்லம் அப்படின்னாதான் நம்ம அதை கரையை விட்டு ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா ரவா வந்து இந்த வெள்ளத்துல இருக்கிற ஸ்வீட்னஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்க நல்லா கிளறியாச்சு, இறுகி வந்துடுது. இதுல 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சொஜ்ஜி அப்பத்துக்கான ஸ்டஃபிங் சூப்பரா ரெடி ஆயிடுது. பாருங்க அழகா ஒட்டாம வந்திருக்கு. மூடியை போட்டு மூடிடுவோம். இது கம்ப்ளீட்டா சூடு ஆறணும்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். அதுக்குள்ள நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா மேல் மாவு, அதுவும் நல்லா ஊறிடும். நம்ம சொஜ்ஜி அப்பத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா, நம்ம எவ்வளவு நல்லா ஊறிக்கு சாஃப்டா இருக்கு. இதே போல சப்பாத்தி மாவோட நல்லா சாஃப்டா இருக்கணும். ஸ்டஃபிங்குமே நல்லா வந்து இறுகி வந்துட்டு பாருங்க. இப்படி உருட்டினோம்னா உருட்டுற பதத்துக்கு வந்திருக்கு. இந்த மாதிரிதான் வரணும். இது போல சின்ன சின்ன உருண்டையா கூட நம்ம பண்ணி எடுத்துடலாம். சொஜ்ஜி அப்பம் பண்றதுக்கு இது போல வாழை இலையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் கவரோ பிளாஸ்டிக் ஷீட்டோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். லேசா வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிடுவோம். நம்ம போலி பண்ற மாதிரிதான் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதுல சின்ன உருண்டையை எடுத்துட்டு கொஞ்சம் இப்படி போல பிளாட் பண்ணிப்போம். நம்ம ஸ்டஃபிங் பண்ணிருக்கோம் இல்லையா, அது ஒரு சின்ன உருண்டையா நம்ம இந்த அளவுக்கு எடுத்துட்டு இதை போல க்ளோஸ் பண்ணிக்கணும். எக்ஸஸா இருக்கிறத எடுத்துருவோம். இதை போல நல்லா சீல் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கையில கொஞ்சம் எண்ணெயை தொட்டுண்டு இது போல கொஞ்சம் ரொம்ப மெலிசாவும் இல்லாம ரொம்ப கனமாவும் இல்லாம இதை போல எடுத்துக்கணும். சொஜ்ஜி அப்ப வந்து நம்ம போலி மாதிரி பெருசு பெருசா பண்ண மாட்டோம், கொஞ்சம் சின்ன சின்னதா தான் பண்ணுவோம். பாருங்க இந்த சைஸ்க்கு இந்த திக்னஸ்ல இருந்தா கரெக்டா இருக்கும். இதை போல கையாலையும் இடலாம், இல்ல நம்ம ரோலிங் பின் இருக்குல்ல சப்பாத்தி எடுற மாதிரி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். சின்னதா இதை போல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம பண்ணிருக்கிற ஸ்டஃபிங் இதுல வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். இந்த எக்ஸஸா இருக்கிற மாவை எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்லா சீல் பண்ணிக்கணும். இது போல கொஞ்சம் பிளாட்டா பண்ணிட்டு நம்ம சப்பாத்தி எடுற மாதிரியே கொஞ்சம் பொறுமையா எடுத்துக்கணும். இந்த அளவு திக்னஸ்ல இட்டிருக்கேன். எண்ணெய் சூடா எடுத்து நம்ம சொஜ்ஜி அப்பம் பொரிச்சு எடுத்துக்கலாம். லேஸ் அப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா பொங்கி வரும். இல்ல எண்ணெய் எதை போல கரண்டியால அப்படி எடுத்து எடுத்து விட்டோம் அப்படின்னாலும் நல்லா பொங்கி வரும். திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுது. சொஜ்ஜி அப்பத்தை எண்ணெய் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு நம்ம பிளேட்ல எடுத்துருவோம். பாருங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. இதே மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கரண்டியால பாருங்க லேசா அதை போல ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னாலே நல்லா பொங்கி வந்துடும். நல்லா பொங்கி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். நம்ம பூரி பொரிக்கிற மாதிரி தான் 2 சைடு நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம்னா பிரமாதமா இருக்கும். நல்ல ஒரு பழைய காலத்து ட்ரெடிஷ்னல் ரெசிபி. 2 சைடு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம சொஜ்ஜி அப்பத்தை எடுத்துடலாம். பாருங்க அழகா மேல வந்து கிறிஸ்பியா இருக்கும், உள்ள வந்து இந்த சொஜ்ஜி அதாவது ஸ்வீட் இருக்கு இல்லையா கேசரி, அது வந்து நல்லா ஸ்வீட்டா சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ட்ரெடிஷ்னல் ரெசிபியான சொஜ்ஜி அப்பம் பாருங்க எவ்வளவு பிரமாதமா வந்திருக்கு.
நல்லா அப்படியே பூரி மாதிரி பொங்கி வந்திருக்கு. அது ரொம்ப சாஃப்டா இருக்கும் பாருங்க. இந்த மேல லேயர் வந்து லேசான ஒரு கிறிஸ்பினஸோட ஸ்டஃபிங் நம்ம சொஜ்ஜி அதாவது ரவா கேசரி நம்ம பண்ணிருக்கோம் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா உள்ள ஃபுல்லா ஒரு லேயர் மாதிரி வந்து சாப்பிடறதுக்கு ரொம்பவே பிரமாதமா இருக்கும். இந்த டேஸ்ட் வந்து இந்த காலத்து குழந்தைகளுக்கும் பிடிக்கும், அந்த காலத்து மனுஷாலுக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு, கொஞ்சம் லேசா ஒரு கிரன்ச்சியா இருக்கும். ஆவணி ஆவட்டத்துக்கான பண்டிகை ரெசிபி சொஜ்ஜி அப்பம் சூப்பரா ரெடி ஆயிடுது. ஆனா அப்படி பந்து போல பூரி மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். இது பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு. உள்ள வந்து இந்த சொஜ்ஜி அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல, ரவா கேசரி. ஆனா நம்ம ஜென்ரலா பண்ற ரவா கேசரிக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல நம்ம சுகர் அதிகமா சேர்ப்போம், நிறைய தண்ணி விட்டு வந்து ரவா எல்லாம் வேக வைப்போம். இது அந்த மாதிரி இல்ல. ஆனா டேஸ்ட் வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மேல மாவு வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாவும், உள்ள வந்து இந்த ஸ்டஃபிங் சொஜ்ஜி இந்த ஸ்வீட்டு அதோட சேர்ந்து சாப்பிடறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு, பிரமாதமா இருக்கு. கொஞ்சம் வந்து மைல்டான ஸ்வீட்டா இருக்கும். ரொம்ப அதிகமா நம்ம சக்கரை பொங்கல் சாப்பிடுறோம் அவ்வளவு ஸ்வீட் இருக்காது. இது நம்ம இன்னைக்கு எண்ணெயில பொரிச்சிருக்கோம். சில பேர் வந்து நெய்யில பொரிப்பா, நெய்யும் கலந்து கூட பொரிச்சு எடுத்துப்போம், நம்ம விருப்பம் தான். மேல் மாவுக்கு வந்து அந்த காலத்துல எல்லாம் ஃபுல்லா மைதா தான் யூஸ் பண்ணுவா. ஃபுல்லா மைதா போட்டு பண்ணும்போது இன்னும் கூட நல்லா இருக்கும். ஆனா இப்ப நம்ம கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ், மைதாவே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால இன்னைக்கு வந்து பாதி மைதாவும் பாதி கோதுமாவும் நான் சேர்த்திருக்கேன். நானுமே வந்து மைதா ரொம்ப யூஸ் பண்ணவே மாட்டேன். இந்த அளவுக்கு மைதா யூஸ் பண்ணி பண்ற ஃபர்ஸ்ட் ரெசிபி இதுவாதான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சொஜ்ஜியப்பம் பண்றதுக்கு நம்ம இந்த ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ற ரவா வந்து பாம்பே ரவா, அந்த உப்மாவுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரவா வாங்கும்போது ரொம்ப அப்படியே பவுடரா ஃபைன் கிரானுவல்ஸா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வாங்காம கொஞ்சம் பெரிய ரவா இருக்கும் இல்லையா, அதை வாங்கினேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ஸ்டஃபிங்காக நான் வந்து வெல்லம் சேர்த்து பண்ணிருக்கேன். இது சர்க்கரை சேர்த்து கூட பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ரவா வந்து நல்லா வறுத்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சர்க்கரையோ வெல்லமோ சேர்க்கணும். ரவா சரியா வேகாம நம்ம சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ரவா வேகவே வேகாது. அதுக்கப்புறம் இந்த சொஜ்ஜியப்பத்தோட டேஸ்டும் வந்து ஒரு மாதிரி அந்த ரவா பச்சையா நமக்கு வாயில நம்ம சாப்பிடும் போது தெரியும். இது போல சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த சொஜ்ஜியப்பம் வந்து சூப்பரா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த காலத்து குழந்தைகளுக்கு ஈவன் ஒருவேளை தெரியாம இருந்தா கூட நீங்க பண்ணி கொடுத்து பாருங்க, அவளே விரும்பி சாப்பிடுவா. இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு நீங்க இந்த சொஜ்ஜியப்பம் பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.